நடக்கலன்னு ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். என்னது எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊர்லேருந்து ஒரு அம்மா வந்துட்டாங்க. வந்துட்டு இதுமாரி பிரச்சனைமா இதுமாரினாங்க. ஒரே டைம் தான் வந்தாங்க எங்கள் ஊருக்காரு. உடனே 3ஆவது நாள் பார்த்துனாக்கா ஃபோன் பண்ணாங்க. அந்த அம்மா வந்தாங்க. அவங்க பொண்ணு கேட்டு போனாங்க. என்னம்மா அப்படின்னாக்கா, பையனுக்கு வேலை கிடச்சிச்சு 3 நாள். இன்னொரு பையனும் கடை வச்சுதான் பாப்பரேட் ஒரு இடத்துல புதுங்களா. ஒரு சில இந்த அம்மாவுக்கும் ஒரு சில விஷயங்கள் முடிஞ்சிருக்கு. அம்மாவே இல்லையாம்மா? ஆமாம். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஒரே மாதத்தில் கல்யாணம் ஆயிருக்கு. குழந்தை பிறக்காதவங்களுக்கு 3-4 மாதத்துலேயே கருண்டு தங்கியிருக்கு. நம்ம கோயிலே பேர் வச்சுருக்காங்க. நம்ம கோயிலே போன வாரம் வளகாப்பும் நடந்துச்சு. சொல்றது புரியுதுங்களா. இந்த கோயில் வரம் கொடுக்குற கோயில். குழந்தை பக்கம் இல்லையா, அதை வாங்கிட்டு போ. நாகதோஷம் இருக்கா, திருமண தடை இருக்கா, இந்த கல்யாணம் இது வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்கிற கோயில். அதேமாரி அந்த நிலம் முடிஞ்சனால நம்ம இன்னைக்கு முன்பணமாக கொஞ்சம் இடம் கொடுத்துட்டு சுற்றிலும் டைல்ஸ் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதனால என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது நிறைவேறுனா அம்மாட்ட வாங்க, 4 பேர் கூட சொல்லுங்க. இந்த கோயில் நல்லபடியாக நடக்குன்னு சொல்லுங்க. இப்போ யாகம் நடத்துனா இதுக்கு ஒரு 50,000 செலவு. உங்களுக்கு ஏதாவது பண்ணுறோமா? இல்லை. இஷ்டத்துக்கு எட்டு எலும்பிச்சு போட போகிறோம். இஷ்டத்துக்கு மஞ்சள் போடுறீங்க. இவ்வளோ காசு 2 கோடி போட்டு கோயில் கட்டி வச்சு இவ்வளோ பூஜைகள் நடத்தி இவ்வளோ உயிரேற்றி வச்சதுனால்தான் நீ ஒரு எலுமிச்சு போட போட்டு அது பழிக்குது. ஒரு வார்த்தை சொன்னால் அது பழிக்குது. அப்போ சாதாரணமாக செஞ்சுட்டு போகலாம். ஒரு அன்னதானம் போட்டுட்டு போகலாம். என்னது, ஒரு சாமிக்கு ஒரு பூ ஏற்றுட்டு போகலாம். அன்னைக்கு ஒரு பம்பை விஷயத்தை எடுத்துட்டு